வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5 ஜாப் வெப்சைட்ஸ் வந்து என்னலாம் வந்து யுஏஇல இருக்கு. எந்த மாதிரியான ஜாப் வெப்சைட்ஸ்க்கு மட்டும் அதாவது ஜாப் போர்ட்டல்ஸ்க்கு வந்து நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான வேலை வந்து யுஏஇல இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். நீங்க யுஏஇல விசிட் விசால இருக்கீங்களா? இல்ல விசிட் விசால வந்து இங்க யுஏஇல வேலை தேடலாம்னு இருக்கீங்களா? அப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல யுஏஇ பத்தியும் யுஏஇ ஜாப்ஸ் பத்தியும் நான் வந்து ரெகுலரா அப்டேட்ஸ் கொடுப்பேன். அதை நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். யுஏஇ பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்கு. என்ன சொல்றதுக்கு கணக்கே எடுக்க முடியாத அளவுக்கு வந்து நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து பத்தி பேசணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா ஒரு வீடியோல என்னால சொல்லவே முடியாது. இப்போ நான் சொல்ல போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5 ஜாப் வெப்சைட்ஸ் தான். ஓகேவா? நம்ம வந்து 5, 4, 3, 2, 1 அப்படின்ற மாதிரில இருந்து நம்ம வந்து பார்க்கலாம். இங்க யுஏஇல வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 5ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுபிசில், அதுக்கப்புறமா வந்து காலேஜ் டைம்ஸ். இந்த டுபிசில் அப்படின்றது வந்து ஒரு நார்மல் அப்ளிகேஷன் தான். அது உங்களோட போன்லயே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கலீஜ் டைம்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க லோக்கல் நியூஸ் பேப்பர். நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி இந்தியன் டைம்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஹிந்து அப்படிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி இங்க யுஏஇல வந்து பாத்தீங்கன்னா கலீஜ் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. இந்த டுபிசில் அதுக்கப்புறம் இந்த கலீஜ் டைம்ஸ் தான் வந்து இங்க யுஏஇல பார்க்கும்போது டாப் 5ல வந்து அது இருக்கு. அது நம்பர் 5 பிளேஸ்ல வந்து இருக்கு. டுபிசில் வந்து நார்மலா உங்களோட போன்லயே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டுபிசில் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் இருக்கும்ல, அதாவது இந்த ட்ரேடிங் கம்பெனி, அதுக்கப்புறமா வந்து டைரக்டா வந்து ஓனர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்கல்ல, ஃபேமிலி பிசினஸ். அந்த மாதிரியான இருக்க ஜாப்ஸ் எல்லாமே வந்து டுபிசில்ல வந்து வரும். டுபிசில்ல வந்து நீங்க லாகின் பண்ணிட்டு அதுல வந்து ஜாப்ஸ்ன்னு சொல்லி தனியா ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷன்ல போயிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப கரண்டா வந்து என்னென்ன ஜாப்ஸ்லாம் வந்து அவங்க வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்டா வந்து போட்டிருக்காங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ரெஃப்ளெக்ட் ஆயிடும். அது மூலியமா நீங்க வந்து டைரக்டா வந்து நீங்க டுபிசில்லே வந்து உங்களோட சிவியை வந்து அப்டேட் பண்ணிட்டு அதுல அப்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து டைரக்டா டுபிசில் மூலியமாவே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கலீஜ் டைம்ஸ் வந்து பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா, நார்மலா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்மால் ஸ்கேல் கம்பெனிஸ் தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அதுல இருக்க இமெயில் அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து கவர் லெட்டரோட உங்களோட சிவியும் வந்து அப்டேட்டட் சிவியோட நீங்க வந்து அவங்களுக்கு வந்து இமெயில் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிவி வந்து குவாலிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அவங்க வந்து கெட் பேக் பண்ணுவாங்க. நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கான ரெலவென்ட் ஜாப்ஸை மட்டும் பார்த்து கலீஜ் டைம்ஸ்ல வந்து பார்த்து அதை நீங்க நோட் பண்ணிட்டு அதை நீங்க வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கால் பேக் வந்து பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு இனிஷியலா நான் வந்த ஸ்டேஜ்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கலீஜ் டைம்ஸ்ல இருந்து தான் வந்து கால் வந்தது. பட் சேலரி வந்து எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகல அப்படின்றதுனால வந்து நான் அந்த ஜாப் வந்து போயிட்டு கண்டினியூ பண்ணல. அதனால கலீஜ் டைம்ஸ், டுபிசில் அப்படின்றது வந்து ஸ்மால் ஸ்கேலுக்கான கம்பெனிஸ் எல்லாமே வந்து அதில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அது மூலியமா நீங்க வந்து ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நாலாவதா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாய்ஸ்.com, அதுக்கப்புறமா வந்து கல்ஃப் டேலண்ட். இந்த பாய்ஸ்.com, கல்ஃப் டேலண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து அப்ளிகேஷன் மாதிரி தான். இல்லைன்னா நீங்க வந்து கம்ப்யூட்டர் மூலியமா நீங்க வெப்சைட்லயுமே வந்து நீங்க போயிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து அது வந்து எல்லா போர்ட்டல்லையும் கேட்குற மாதிரி உங்க டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும். அதை நீங்க ஃபுல்லா வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட அப்டேட்டட் சிவியும் நீங்க அதில் அப்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ஜாப் அலர்ட் வந்து அதில் வச்சிருக்கலாம் இருக்கும். அந்த ஜாப் அலர்ட்டையும் நீங்க ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெலவென்ட் ஜாப் வரும்போது உங்களுக்கு வந்து மெயிலோ இல்லை நோட்டிஃபிகேஷனோ அதுல இருந்து வரும். அதை நீங்க வந்து அப்படியே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இந்த பாய்ஸ்.comலயும் கல்ஃப் டேலண்ட்லயும் வந்து ஒரு சின்ன டிராபேக் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ்.comமும் சரி கல்ஃப் டேலண்ட்டும் சரி உங்களை வந்து பே பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அது இல்லாம நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா வந்து ரெக்ரூட்டருக்கே வந்து உடனே உங்க சிவி வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு அப்படின்லாம் வந்து நிறைய நோட்டிபிகேஷன் வரும். அது எதுவுமே வந்து நீங்க பண்ணவே வேண்டாம். ஓகேவா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே வந்து கண்டிப்பா வேஸ்டா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எப்படி வந்து காசு கொடுத்து அப்ளை பண்றோமோ நம்மள மாதிரி வந்து ஒரு 1,00,000 பேர் வந்து அந்த மாதிரி காசு கொடுத்து அப்ளை பண்ணுவாங்க. 1,00,000 பேரோட சிவியுமே வந்து ஹெச்ஆருக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதனால நீங்க வந்து அந்த உங்களுக்கு ரெலவெண்டா இருக்க ஜாபுக்கு மட்டும் நீங்க அப்ளை பண்ணிட்டு அந்த அளவுக்கு ஜாப்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது கம்ப்ளீட்டா வந்து உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். நீங்க வந்து பைசா பே பண்ணிட்டும் நீங்க வந்து அந்த ஜாப் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். மூணாவதா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இண்டீட். இண்டீட் வந்து நம்ம ஊர்லயே வந்து அதாவது இந்தியாலே வந்து இண்டீட் வந்து இருக்கு. இண்டீட் இங்க வந்து பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பர்சனலாவே இண்டீட் வந்து ரொம்பவே க்ளோஸான ஒரு ஜாப் போர்ட்டல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு 2 ஜாபும் இப்ப நான் கரண்டா இருக்க ஜாபுமே வந்து எனக்கு இண்டீட் மூலியமா தான் வந்து கிடைச்சது. அதனால லைக் பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருந்து
ஸ்மால் ஸ்கேல் கம்பெனிஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து இண்டீட்ல வந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ நீங்க உங்களோட சிவியை வந்து கரெக்டா அப்டேட் பண்ணி, ஸோ அந்த போர்ட்டல்லையுமே வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன், அதாவது உங்க சிவில ஒரு இன்ஃபர்மேஷன், இண்டீட்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்க வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கால் வந்து கண்டிப்பா வரும். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டீட்ல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து அக்கௌண்டன்ட் ஜாப் தேடுறீங்க, இல்லாட்டி வந்து நீங்க வந்து ஃபினான்ஸ்ல வந்து லைக் பேரோல வந்து தேடுறீங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குல்ல அக்கௌண்டிங்லேயே. ஸோ அது எல்லாமே நீங்க வந்து தனித்தனியா வந்து ஒரு கேட்டகரிஸ் மாதிரி நீங்க வந்து போட்டு வச்சிடலாம் முன்னாடியே. அது உங்களை ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து காமிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க டக்குன்னு அக்கௌண்டன்ட் இதில் போனீங்க அப்படின்னா அக்கௌண்டன்ட்ஸ்க்கு ரிலவெண்டான ஜாப்ஸ் எல்லாமே அந்த ஒரு இதுல கேட்டகரிஸ்ல வரும். அது மாதிரி பேரோல்ல போனீங்கன்னா, ஸோ பேரோல்ல ஏற்ற மாதிரி கேட்டகரிஸ்க்கான ஜாப் எல்லாமே வந்து அதுல வந்து வந்துடும். ஸோ அதனால இண்டீட் வந்து ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்க கண்டிப்பா இண்டீட்ல வந்து லைக் வெப்சைட்ல வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ இண்டீட்லயுமே வந்து கண்டிப்பா வந்து உங்களோட சிவியை வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பா இந்த இதை வந்து தெரிஞ்சுக்காம இருக்கவே இருக்காது. என்ன அப்படின்னா நாக்ரி கல்ஃப். ஸோ நம்ம ஊர்ல வந்து நாக்ரி வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நாக்ரி கல்ஃப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா லைக் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதுல இருந்து வரும். எனக்குமே வந்து நிறைய கால்ஸ் வந்து வந்திருக்கு. பட் கரெக்டா என்னோட ப்ரொஃபைல் மேட்ச் ஆகல, இல்லைன்னா வந்து சேலரி கரெக்டா இதாகல, இல்லைனா கம்பெனிஸ் வந்து லைக் எனக்கு வந்து செட் ஆகிற மாதிரி இல்லை அப்படின்றனால தான் வந்து நான் வந்து நாக்ரி கல்ஃப்ல இருந்து வந்தது வந்து நான் வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணல. ஸோ அதனால உங்களுக்குமே அப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாதுல்ல. ஸோ நாக்ரி கல்ஃப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ நாக்ரி கல்ஃப் வந்து இங்க யூஏ பொறுத்தவரையிலையும் நான் ரிசர்ச் பண்ண வரைக்குமே வந்து ஒரு 70% 80% ஆன ஆளுங்க வந்து நாக்ரி கல்ஃப் மூலியமா தான் வந்து ஜாப்ல வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதனால நாக்ரி கல்ஃப்லயும் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். அதுலயும் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்க டீடைல்ஸ் எல்லாமே இனிஷியலா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது கேட்கும். அதுக்கப்புறம் உங்களோட சிவியும் வந்து அப்டேட்டட் சிவியை வந்து நீங்க அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிலவென்ட் ஜாபை வந்து நீங்க வந்து சர்ச் ஃபீல்ட்ல வந்து லைக் டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து வந்துடும். ஸோ அது மூலியமா வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடியே வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நம்பர் 1 வந்து யுஏஇ மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின் மட்டும்தான். ஸோ ஏன் லிங்க்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்டின் வந்து ஒரு பர்சனலாக நீங்கள் வந்து அவங்க கூட வந்து கனெக்ட் ஆகலாம். எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு ஃபேஸ்புக் வந்து ப்ரொஃபைல் இருக்கோ, ஸோ அது வந்து நம்ம மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுறோமோ, அதே மாதிரி தான் அந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து அஃபிஷியல் ஒர்க்காக வந்து எல்லா இண்டிவிஜுவல்ஸுமே வந்து வச்சிருப்பாங்க. அதுவும் யுஏஇ பொறுத்தவரையிலையும் எல்லாருமே வச்சிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு டிரைவர் ஒருத்தர் ஒர்க் பண்றாரு அப்படின்னா அவரு கூட வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து இருக்கும். ஸோ அதனால லிங்க்டின்ல வந்து நிறைய நெட்வொர்க்கிங் பண்ணுங்க. உங்களோட இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு சேல்ஸ் பர்சன், நீங்க வந்து சேல்ஸ் வேலை தேடுறீங்க அப்படின்னா, ஸோ சேல்ஸ் ஓரியன்டா என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கணும். அந்த லிஸ்ட் எடுத்துட்டு அந்த கம்பெனிஸ் எல்லாமே நீங்க லிங்க்டின்ல போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணணும். அங்க வந்து கண்டிப்பா ஒரு கம்பெனிக்கும் தனித்தனியா ஒரு பேஜ் வந்து வச்சிருப்பாங்க. அந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா பீப்புள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த பீப்புள் ஆப்ஷன் போயிட்டு அந்த ஹெச்ஆர் கூட வந்து கனெக்ட் பண்ண பாருங்க. இல்லைனா வந்து லைக் தமிழ் ஆளுங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட கனெக்ட் பண்ணி பாருங்க. இல்லை இன்கேஸ் நீங்க வந்து மலையாளியா இருக்கீங்க, இல்லை வேற லாங்குவேஜ் ஆளுங்களா இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு லைக் கரெக்டா கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்க யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னா அவங்க கூட கனெக்ட் பண்ணி பாருங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் அலுமினி இருப்பாங்க, ஸோ இல்லைனா ஸ்கூல் அலுமினி இருப்பாங்க. ஸோ அவங்க கூட வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கான முடிஞ்ச ஒரு ஹெல்ப் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு வேலை வாங்கி தரலாம் போறது இல்லை, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றதாவது உங்ககிட்ட சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து அங்கே வந்து ஜாப் அப்ளை பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாம இந்த இண்டீடு, நாக்ரி கல்ஃப், டுபிசெல், கலீஜ் டைம்ஸ், பாய்.com, கல்ஃப் டேலண்ட் இதுல எல்லாத்துலயுமே நீங்க அப்ளை பண்ணாலும் நீங்க வந்து இன்டர்வியூ போயிட்டு வரீங்க அப்படின்னா லிங்க்டினை மட்டும் கண்டிப்பா விட்டுறாதீங்க. நீங்க ஒரு ஜாப் அப்ளை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நாக்ரி கல்ஃப்லயோ இல்லை இண்டீட்லயோ இல்லை எந்த ஒரு போர்ட்டலையுமே வந்து கம்பெனி நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இதுல வந்து கான்ஃபிடென்ஷியல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனி நேம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனி நேமை கொண்டு வந்து லிங்க்டின்ல போட்டு பார்த்து அதுல இருக்கவங்க யாரு வந்து இருக்காங்க, அந்த இது வந்து உண்மையான லைக் வேகன்சி இருக்கா அப்படின்றத கூட நீங்க வந்து அவங்க கூட டபுள் செக் பண்ணலாம். நீங்க வேலை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இண்டீட்ல நான் பார்த்தேன், ஸோ இது வந்து கண்டிப்பா உங்களோட இதுல வந்து இருக்கா, இதை வந்து நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச்சா இருக்கும்ல. ஸோ அதனால லிங்க்டினை வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. அதை வந்து லைக் ரெகுலரா யூஸ் பண்ணணும். எப்படி நம்ம சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல ரெகுலரா யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி நீங்க யூஏஇல வேலை தேடி வரீங்க அப்படின்னா ரெகுலரா வந்து நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நிறைய நெட்வொர்க்கிங் பண்ணலாம். நிறைய அலுமினிஸ் கூட வந்து உங்களோட காலேஜ், உங்களோட ஸ்கூல் சீனியர்ஸ் அவங்க நிறைய பேர் லிங்க்டின்ல இருப்பாங்க. அவங்க யூஏஇல இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட எல்லாம் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் வேலை தேடி வந்திருக்கேன், எனக்கு வந்து ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஈஸியா வந்து கனெக்ட் ஆகலாம். இதுல எல்லாத்துலயுமே இந்த 5 போர்ட்டல் நான் வந்து சொன்னல, இந்த 5 போர்ட்டல்லுமே வந்து பாத்தீங்கன்னா லைக் நீங்க வந்து நோட்டிபிகேஷன்ஸை கண்டிப்பா ஆன் பண்ணி வைக்கணும். ஏன் அப்படின்னா இப்ப நீங்க லிங்க்டின்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்னா
வித்தின் ஒரு 20 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1500 ஆளுங்க வந்து அதுக்கு அப்ளை பண்ணிருப்பாங்க. ஸோ எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான் இல்ல. ஸோ அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரமா ஜாப் அப்ளை பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்குமே வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இல்ல உங்களோட சிவி வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ஜாபுக்கு ஒரு 2000 பேர் அப்ளை பண்றாங்கன்னா 2000 சிவியும் அவங்களால பார்த்துட்டு இருக்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 30 சிவி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட அவங்க வந்து யோசிக்கிறது சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த ஜாப் அலர்ட்டை அதை வந்து நீங்க வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க மெயிலை வந்து நீங்க வந்து ரெகுலரா செக் பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நீங்க இங்க யூஏஇல வந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட போனை வந்து எப்பவுமே நீங்க வந்து அவைலபிளாவே வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா எப்போ கால் வரும், எப்போ வந்து மெயில் வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. எக்ஸாம்பிள் ஒரு காலை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த கால் வந்து நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த கால் வந்து வரவே வராது. அதே மாதிரி ஒரு இமெயில வந்து வந்துருச்சு, அந்த இமெயில நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த இமெயில் வந்து உங்களுக்கு வரவே வராது. அதனால ஸோ கரெக்டா ஒரு கால் வருது அப்படின்னா கண்டிப்பா கரெக்டா அட்டன் பண்ணுங்க. ஒரு இமெயில் வருதுன்னா டக்குன்னு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப அலர்ட்டா இருந்தா மட்டும்தான் வந்து இங்க யூஏல வந்து ஜாப் வந்து நீங்க எடுக்க முடியும். இது மட்டுமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வாக்கின் இன்டர்வியூஸ்மே வந்து இங்க வந்து யூஏல வந்து நிறைய இருக்கு. ஸோ வாக்கின் இன்டர்வியூஸை பத்தி உங்களுக்கு வந்து தெரியணும், இல்ல வாக்கின் இன்டர்வியூஸ் வந்து எப்படி அட்டன் பண்ணணும், எந்த மாதிரி வந்து வாக்கின் இன்டர்வியூஸ் வந்து தேடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னோட அடுத்த வீடியோல வந்து வாக்கின் இன்டர்வியூஸ் வந்து இங்க யூஏல வந்து எப்படி வந்து நடக்கும், எப்படி வந்து ட்ரீட் பண்ணுவாங்க, ஸோ எப்படி வந்து வாக்கின் இன்டர்வியூஸ் வந்து டே டு டே லைஃப்ல வந்து என்ன மாதிரி வாக்கின் இன்டர்வியூஸ் வந்து நடக்குது, நாளைக்கு என்ன வாக்கின் இன்டர்வியூஸ் நடக்குது அப்படின்ற டீடைல்ஸ்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து நான் என்னோட அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம். ஐம் சைனிங் ஆஃப்.